நீங்க அண்ணாமலை ஆளா இல்ல நயினார் நாகேந்திரனோட ஆளான்னு எல்லாமே கேள்வி கேட்குறாங்களே. நான் உண்மையை சொல்கிறேங்க. எங்கே போனாலுமே வந்து அவர் அங்கே வராரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்கப்படும். அதோட ஜெனித் பீக் தான் இது நீங்கள் பார்த்தது. அந்த ஸ்டேஜில் வரும்போது திரு அண்ணாமலை அங்கே பின்னாடி இருக்கார். இதெல்லாம் கண் கூட பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இதெல்லாம் கையை பிடிச்சி எடுத்துட்டு வரார். நிறைய பேர் வந்து பேரை சொல்ல தவிர்ப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ இது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை. அது உடனே வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்ரேட்டிங் ஸ்டைல் ரெண்டு பேருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட். இதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் இந்த கேமே இருக்காது. என்ன நடக்குதுன்னே புரியாது. தொண்டர்கள் எல்லாமே விரும்புறது என்ன, இந்த இடத்துல தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்மளுக்கு புயல் தான் தேவைப்படுதுன்ற மாதிரிலாம். அந்த புயல் அப்பப்போ வந்துட்டு தானே போகுது. ஸோ அண்ணாமலை அவர்கள் இஸ் எ ட்ரெயின்டு பைலட். அவருக்கு வந்து என்ன பொசிஷன் கொடுக்கும் அப்படின்னு கட்சி தலைமைக்கு நல்லா தெரியும். இவ்வளோ ஒரு ஒரு அழகாக கொண்டு வந்து ஒரு தலைமையை சும்மா தூக்கி போடுவாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க பாஜகவை நீங்கள் அன்றைக்கி திட்டினீங்க, அதிமுகவில் போய் சேர்ந்துட்டீங்க, அதிமுககாரங்க உங்களை திட்டினாங்க. வெரி சிம்பிளுங்க. வைகோ கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காரு. திட்டுறது வேறு, அலிகேஷன்ஸ் வைக்கிறது வேறு. எப்படி பேசியிருக்காரு. ஏன் கமலஹாசன் அவர்கள் நான் கருணாநிதியை கேவலப்படுத்த வேண்டும் என்றால் ஸ்டாலின் என்று பெயர் சொன்னாலே போதும் அப்படின்னாரு. இப்போ பாருங்கள், உதயநிதி ஸ்டாலினுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு. சேகர் பாபு அவர்களுக்கும் சரி, இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சரி, இவங்க ஹிந்துக்கள் எந்த ஒரு முடிவும் எடுத்து செயல்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கடுப்பாயிடுறாங்க. கோயிலோட நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. கோயில் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. அதே மாதிரி கடவுள் ஒன்றும் அவங்க சொத்து கிடையாது. நாங்கள் சார் கேன் வி டேக் த பர்மிஷன் டு செலிப்ரேட் முருகன் ஜெயந்தி அப்படின்லாம் கேட்கணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் நடத்துறீங்களா முருகன் மாநாடுன்னு? நீங்கள் எப்படி நடத்துறீங்க? அந்த மாதிரி தானே எல்லாருக்கும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர், அறிமுகமே தேவையில்லை, இளைய பாரதத்தின் நிறுவனர் மற்றும் பாஜகவின் ஐடி விங் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் என்ன? நல்லா இருக்கேன். பாஜகவோட கட்சி பணியில் எப்படி போயிட்டுருக்கு? அருமையாக போயிட்டுருக்கு. இப்போ கூட மதுரையில் அமித்ஷாஜி வந்து போனாங்க. ஸோ எல்லாருமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. பல சொந்தங்கள் பல ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ பல பேரை வந்து முதல் தடவையாக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைச்சிது. ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் கூடிய ஆட்கள்லாம் மீட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேண்ணே. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு, நீங்கள் யாருடைய ஆளாக பார்க்குறீங்க அப்படின்னா புரியல. பிஜேபி ஆளுங்க இல்லைன்னா யார் ஆளுன்னு கேட்குறீங்க? அப்படி கேட்க வரலண்ணா. இப்போ மிகப்பெரிய டசில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ணாமலை ஆளா இல்லை நயினார் நாகேந்திரனோட ஆளான்னு எல்லாமே கேள்வி கேட்குறாங்களே. நான் உண்மையை சொல்கிறேங்க, நான் ரெண்டு பேருக்குமே ஆள் தான். ஏன்னா ரெண்டு பேருமே பிஜேபி தலைவர்கள். ஸோ எனக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு சீனியர் லீடர்ஸ். இந்த லீடர்ஸ் சொல்லக்கூடிய எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் எல்லாருக்குமே நான் ஆள் தான். ஸோ தே ஆஸ்க் மீ டு டூ சம்திங். இப்போ அண்ணன் வந்து கூப்பிட்டு, அண்ணாமலை அண்ணன் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கருத்துக்கு இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக பண்ணுவேன். மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி கருத்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். யார் சொன்னாலும் செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் என்ன மாதிரி தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு லவ் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு இருக்குது. அது எப்பவுமே இருக்கும். தட் வில் நாட் சேஞ்ச். அது வந்துட்டுங்க, நான் அரசியலுக்கெல்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அவரை தெரியும். ஸோ அப்போ அதற்குண்டான நேச்சுரலாக ஒரு ப்ராக்சிமிட்டி, மென்டலி நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஸோ அது எந்த ஒரு தலைவருக்கும் இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. அது இருக்கவும் இருக்காது. அப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் போய் சொல்கிறாங்க. ஸோ யூ கெட் டு நோ யுவர் லீடர்ஸ். எனக்கு என் கட்சியின் தலைவர் நயினார் அண்ணன். ஸோ அதனால் மாநில தலைவராக அவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் நாம் இருக்கோம். அண்ணாமலை அண்ணன் மேலே என்றைக்குமே அந்த லவ்ங்கிறது என்றைக்குமே குறையாது. ஸோ whenever he asks me to do, அது பர்சனல் கெப்பாசிட்டிலையோ கட்சி கெப்பாசிட்டிலையோ, ஐ வில் டெஃபினெட்லி பே ஹீட் டு தட் ஆல்சோ. இது ரெண்டுமே முரணானது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஜாண்டி. அது வந்து நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா, ஒன்று நீ இங்கே இருக்கணும் இல்லை அங்கே இருக்கணும் கிடையாது. எல்லாரும் கூடயும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்து. எதனால் இந்த கேள்வி எழுதுனாங்க, மதுரை மாநாடு வரைக்குமே வந்து அண்ணாமலை அவர்கள் சைலண்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அண்ணாமலை அவர்கள் இந்த மதுரை மாநாட்டில் வந்த பிற்காடு அந்த ரசிகர்கள் எழுப்பிய சத்தத்தில் தான் இந்த கேள்வி எழுத ஆரம்பிக்குது. அண்ணாமலையெல்லாம் இல்லை நயினார் நாகேந்திரனாலா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வரும்போது அந்த சத்தத்தை விட நயினார் அவர்கள் வந்த சத்தம் ஒன்றுமே இல்லாமல் தெரியுது. என்னது நீங்கள் இதை ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க. அதாங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இந்த ஆப்டிக்ஸு, இந்த சத்தம் நிறைய வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பாக தெரியலாம். பட் வி ஆர் யூஸ் டு அண்ணாமலை அண்ணன்ஸ் அந்த கேதரிங். எங்கே போனாலுமே வந்து அவர் அங்கே வராரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்கப்படும். அதோட ஜெனித் பீக் தான் இது நீங்கள் பார்த்தது. அது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங். ஸோ எங்களோட ஒரு தலைவருக்கு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு யாருக்குமே வந்து அதில் ஒரு கவலையோ இல்லை வந்துட்டு ஐயோ அவர் கிடைக்குதே நம்ம கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோ இருக்காது. பிகாஸ் ஹீ இஸ் அவர் லீடர்.
பாஜக தலைவருக்கு தானே கிடைக்குது. இத்தனை நாள் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பாஜகவுக்கு எங்கே பிரசன்ஸ் இருக்குது, எங்கே இருக்காங்க ஆட்கள்னு. இப்போ எங்கள் தலைவர் வந்த உடனே, அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே என்ன மாதிரி ஒரு கரகோஷங்கள் இருக்குது, அப்போ இத்தனை வருஷமாக என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவரில் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கீழே டீம் இருக்கும், ஸ்டேட் டீம் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் டீம்ஸ் இருக்கும், மண்டல் வரைக்கும் டீம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நாங்கள் எலெக்ஷன் மோடுக்கு போயிட்டோம், இன்னுமே எங்களோட ஸ்டேட் ஃபங்க்ஷனரிஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படலை, நேஷனல் ஃபங்க்ஷனரிஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியல. ஸோ இன்ஸ்டிடியூஷன் வைஸ் நாங்கள் இன்னுமே எங்களுக்கு அந்த ஃபுல் அப்பாயின்மெண்ட் பண்ணாததுனால எங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நயனா நாகேந்திரனுக்கு இந்த ஒரு கைத்தட்டு வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தவறானது. அண்ணாமலை அவர்களோட அந்த வரவேற்பு பார்த்தீங்களா, தட் வாஸ் ஓவர்வெல்மிங், அது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் அது தெரியல. பட் நயனாரன் அவர்களோட அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரியான விஷயம். நீங்கள் எல்லாரும் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் ஒரு நாளைக்கு கூட அவர் அண்ணாமலை சொன்னதை எதுவுமே கான்ட்ரடிக்ட் பண்ணல, அண்ணாமலை நயனாரன் சொன்னது எதுவுமே கான்ட்ரடிக்ட் பண்ணல. இப்போ லீடர்ஸ் மத்தியில் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டேஜில் வரும்போது திரு அண்ணாமலை அங்கே பின்னாடி இருக்காரு, இதெல்லாம் கண் கூட பார்த்ததுனால சொல்கிறேன், இதெல்லாம் கையை பிடிச்சி எடுத்துட்டு வர்றாரு. நிறைய பேர் பேரை சொல்ல தவிர்ப்பாங்க, எல்லா இடத்துலையுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ இது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை இது ஜென்ரலி பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரில் இதை பார்க்கறது கஷ்டங்க. பட் பாஜகவில் நீங்கள் இதை நிறைய இடத்துல பார்க்கலாம். எல்லாருமே தே மேக் வே ஃபார் நியூ லீடர்ஸ். அண்ட் when a new leader is there, பார்ட்டி டிசைட்ஸ், எல்லா தலைவருக்கும் அதை ஆதரவு தெரிவிப்பார். அதுதான் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த கரகோஷங்கள் மட்டுமே ஒரு செட்பேக்காவோ ஏதோ பார்க்குறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம ட்விட்டரில் நிறைய பார்க்க முடியுது. என்ன ஒரு சைடு பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு, சில இடத்துல நயனா நாகேந்திரன் நீங்களாம் எப்படி இப்படிப்பட்ட தலைவராக வர முடியும் உங்களால், அண்ணாமலைக்கு நிகராக முடியும் உங்களால் அப்படின்ற மாதிரி கம்பேரிஷன் கொடுக்குறாங்க. ஈவன் பிஜேபியினரேன்னு நீங்கள் சொல்ல முடியாது, பிஜேபி ஆதரவாளர்கள் சில டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இதை அக்னாலேஜ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா அண்ணாமலைக்கு அந்த மாதிரி ஒரு கிரேஸ் அண்ட் ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது. அது உடனே நல்லா புரிஞ்சுக்கணும், ஆப்ரேட்டிங் ஸ்டைல் ரெண்டு பேருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட். இதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கின் இந்த கேமே இருக்காது, என்ன நடக்குதுன்னே புரியாது. திரு அண்ணாமலை அவர்கள் ஹி இஸ் அ மேன் ஆஃப், என்ன சொல்கிறது, ஒரு மாசஸ். அவர் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 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 அமேஸ்மெண்ட் கோஷன்ட் கூட வரும். அவர் வந்தாருன்னா அந்த இடத்துல சலசலப்பு இருக்கும், அந்த இடத்துல காரசாரமான விவாதங்கள் இருக்கும், அந்த இடத்துல மீடியா கூட ஒரு ஸ்ட்ராங் என்கேஜ்மெண்ட் இருக்கும். அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா சில டசில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரி, நயனா நாகேந்திரன் அவர்கள் வரும்போதே அவர் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிட்டு வந்தாருங்க, உங்களுக்கே தெரியும், அவர் புயல் நான் தென்றல் அப்படின்னு. ஸோ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் உழைச்சிட்டு வந்துட்டு ஒரு பஸ்பைரிங் டே வீட்டுக்கு ஒரு தென்றல் கிட்ட போய் நிற்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதோட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது? இப்போ இந்த நேரத்தில் இந்த தென்றல் தேவை அப்படின்னு கட்சி முடிவெடுத்திருக்கு. ஆனால் தொண்டர்கள் எல்லாமே விரும்புறது என்ன, இந்த இடத்துல தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்மளுக்கு புயல் தான் தேவைப்படுதுன்ற மாதிரி. அந்த புயல் அப்பப்போ வந்துட்டு தானே போகுது. அந்த புயலுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, அந்த புயலும் உபயோகப்படுத்தப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த நேரத்தில் தென்றல் தேவையோ தென்றலை காட்டி, எந்த நேரத்தில் புயலால் தாக்கணுமோ அந்த இப்போ ஒரு அழிவை கொண்டு வரணும்னு வைங்க, அங்கே ஒரு ஃபோர்ஸ் தேவை. ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெவலப்மெண்ட் வேணும்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் தேவை. இப்போ சில இடத்துல டாக்ட் தேவை. ஸோ கட்சி இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம். இதனால இங்கே இல்லை அங்கே இல்லை அப்படின்னு இவருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, அதேமாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் ஓகே மாநில தலைவர்கள் எடுத்துட்டாங்க. இப்போ தொண்டர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கும்போது அட்லீஸ்ட் அவருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டாவது கொடுத்து உடனே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணல. இப்போ சும்மா சிம்பிளாக ஏங்க அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இஸ் பியாண்ட் தட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை அவர்கள் ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய யாராவது இருந்தால் ஓகே அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், டோன்ட் வரி, தென் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் நியூ ஆர்கனைசேஷன். இவருக்கு அதெல்லாம் அந்த இன்செக்யூரிட்டிலாம் கிடையாது. பார்ட்டி அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃப்ளைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளைட்டோட பைலட் இருக்கார், ரொம்ப காஸ்ட்லி ஃப்ளைட்டு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ஒரு நாடு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எதை சேவ் பண்ண ட்ரை பண்ணோன்னா ஒரு ட்ரெயின்டு பைலட்டை சேவ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா அவ்வளோ முதலீடு அவங்களோட ட்ரைனிங்கில் இருக்குது, அவ்வளோ ஷார்ப் ஃபிட்டட், அந்த ஏஜில் அவ்வளோ ஒரு $1 மில்லியன் பிளேனை கொண்டு போகிற திறமை. இந்த பிளேன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது அவங்க யூகேல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வார்ப்ளேன்ஸ் இல்லை. ஸோ உடனே அவங்க உள்ள ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி உடனே 1 இயர்க்குள்ளே ஸ்பிட்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிட்ஃபயர் ஃபண்ட்னு வச்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ ட்ரெயின்டு பைலட்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஸோ அண்ணாமலை அவர்கள் இஸ் எ ட்ரெயின்டு பைலட். அவருக்கு என்ன பொசிஷன் கொடுக்கும் அப்படின்னு கட்சி தலைமைக்கு நல்லா தெரியும். இவ்வளோ ஒரு ஒரு அழகாக கொண்டு ஒரு தலைமையை சும்மா தூக்கி போடுவாங்களா? இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ் ரைட் நவ் அக்கார்டிங் டு த சென்டர். அதனால் ஐ எம் வெரி பாசிட்டிவ் ஃபார் ஹிம். அடுத்தது பார்த்தோம்னா இப்போ அதிமுகவும் பாஜகவினருடைய பிரச்சனைகள் ஓஞ்சிருச்சா இல்லையா? ஏன்னா இன்னுமே 2 பேருமே கோஆர்டினேஷனோட நீங்கள் செயல்படுற மாதிரி எங்கேயுமே தெரியலையே. போராட்டம் பண்ணால் கூட அதிமுக தனியாக பண்ணுறாங்க, பாஜகவினர் அண்ணாமலை அவர்கள் போனதுக்கப்புறம் போராட்டம் பண்ண மாதிரி கூட தெரியலையே. அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் நடந்த உடனே எல்லாமே செட்டின் ஆகும் அப்படின்னு கிடையாது.
மெல்ல 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 டைம் எடுக்கும். அந்த டைம் கொடுத்து பண்ணுறது தான் நல்லது. உடனே அதை ஜெல் பண்ண வச்சோன்னா அதில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அது ஆர்கானிக்காக நடக்கணும். ஸோ அது கம்ப்ளீட்டாக நடந்துச்சுன்னா இன்னும் நடக்கலை. இட் வில் டேக் டைம். அது கொஞ்சம் நேரம் எடுத்து தான் அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இரு தலைமைகளும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிஜேபியில் ஸ்டேட் டீம் போட்டு அதுக்கப்புறம் மேலே பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறமா அந்த இரு தலைமைகளும் சேர்ந்து ஒன்றா அதை ஒர்க் பண்ணுவாங்க. அது மேலேருந்து கீழே பர்குலேட் ஆகணும். கண்டிப்பாக ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. நத்திங் அது அப்படி பண்ண முடியாதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏங்க நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி சொல்கிறாங்க பாஜகவை நீங்கள் அன்றைக்கி திட்டினீங்க, அதிமுகவில் போய் சேர்ந்துட்டீங்க, அதிமுககாரங்க உங்களை திட்டினாங்க. அப்படி வெரி சிம்பிளுங்க. வைகோ கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காரு. திட்டுறது வேறு, அலிகேஷன்ஸ் வைக்கிறது வேறு. எப்படி பேசியிருக்காரு உங்களுக்கே தெரியும். ஸ்டாலின்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, எஸ் நோ மெட்டல் அப்படின்னு சொன்னவர் இப்போ ஸ்டாலின் அங்கே பேச இவர் ஃபீல் பண்ண எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? எதுக்கு? எல்லாம் அரசியலுக்கு வேண்டி. பட் நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு ஒரு கொள்கை முடிவு இருக்குது. திமுகவை இங்கேருந்து தூக்கணும். ஸோ அதற்கும் என்ன அலையன்ஸ் தேவையோ அது இங்கே ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ எம்பியாக இருக்கார், மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி விட்டார். எல்லாம் அங்கேயும் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அங்கேயும் ஓடி இருக்காது, அவனுக்கும் காசு போயிருக்கும். ஸோ அந்த நபர் பார்த்தீங்கன்னா, நான் கருணாநிதியை கேவலப்படுத்த வேண்டும் என்றால் ஸ்டாலின் என்று பெயர் சொன்னாலே போதும் அப்படின்னாரு. இப்போ பாருங்கள், உதயநிதி ஸ்டாலினுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு, அவரை எடுக்கிற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ எம்பி சீட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் நம்மளை பற்றி கேள்வி கேட்டது கொஞ்சம் கூட தார்மீக அடிப்படையே கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இஸ் நேச்சுரல் அலைங்க. எங்களோட கொள்கைகள் நாட்டுக்கு ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தேசியம் தெய்வீகத்தை போற்றணும். அவங்க கிட்ட திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் இருந்தாலும், மேடம் ஜெயலலிதா அவர்களாகட்டும், திரு எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அவங்களோட கொள்கை சித்தாந்தம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனலிசம்னா நேஷனலிசமுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பிரிவினைவாத சிந்தனை இருக்காது அவங்ககிட்ட. அந்த விதத்தில் நாங்களும் அவங்களுக்கும் ஆன்மீகம் மேலே நம்பிக்கை இருக்குது, மரியாதை உண்டு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது கோயின்சைடிங் ஏரியாஸ். எஸ், நிறைய இடத்துல நம்ம டிஃபர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டில் அவங்களோட ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இதில் நாங்கள் டிஃபர் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் ஃப்ரூட்ஃபுல்லி எங்கேஜ் பண்ணி அதற்குண்டான தீர்வை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம். இவங்க அப்படி கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எப்படி இருக்காங்க, கேரளாவில் எப்படி இருக்காங்க, இங்கே எப்படி இருக்காங்க? அப்போ அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, திஸ் அலையன்ஸ் குட் கெட் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறனால பேசப்படுது. அதேமாதிரி மிகப்பெரிய விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணிக்காகத்தான் அண்ணாமலையோட பதவியே பறிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுதுங்க. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ட்ரூங்க. இதெல்லாம் இந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் எப்போ ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா, அடுத்தது திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்குண்டான ரெஸ்ட்டு கிடைக்கும். பட் அதுக்குள்ளே போக வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் இஸ் a வெரி பிக் லீடர். அவருக்கு உண்டான விஷயங்கள் தானாக நடக்கும். அது யாருமே போய் சொல்லணும் அப்படின்னு தேவை கிடையாது. பிஜேபி வில் டெஃபினெட்லி யூஸ் ஹிம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. பட் மேலிடம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் திங்ஸ். அதை இப்போதைக்கு டேக்ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களோட புரிதல் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் a matter of time. திரு அண்ணாமலை அவர்கள் வில் பி accommodated in whichever position. எங்கே இருந்தாலும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சரி, அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் பதவி மாற்றம் ஆயிடுச்சு, நயினார் நாகேந்திரன் உள்ள வந்திருக்காரு. நிறைய நிர்வாகிகளோட பதவி மாற்றங்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஐடி விங் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க. அடுத்தது உங்களுக்கு பதவி மாற்றம் வருமா, இல்லை இதே பதவியில் நீடிப்பீங்களா? அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாஜகவில் பதவின்னு சொல்ல மாட்டோம், பொறுப்புன்னு சொல்லுவோம். இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இந்த வேலையை பண்ணுறதுக்கு இந்த டைமுக்கு நீ இருக்கப்பா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு புரிதல். ஸோ எனக்கு இப்போ கரண்ட்டாக நான் ஐடி அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கேன். நான் கட்சி தலைமைக்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, இளைஞர்களோட சேர்ந்து நிறைய இளைஞர்களை இந்த ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை நோக்கி கொண்டு வர்றது என்னோட வேலையாக இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இட் இஸ் மோர் க்ளோஸ் டு மை ஃபோர்டே. அதை நான் பெட்டராக பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். அது தலைமை எப்படி முடிவெடுத்தாலும் அதை ஒரு தொண்டனாக ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்வேன். இது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான். உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் போய் மேலிடத்தில் சொல்லலாம், ஐயா நான் இதை பண்ண விரும்புகிறேன், இதற்கு காரணம் இது, என்னோட பாசிட்டிவ்ஸ் இது, நான் இந்த அவுட்கம் கொண்டு வருவேன் அப்படின்னு. இது எல்லாருமே பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னென்னா, எனக்கு பொறுப்பெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல, பட் நான் இதை பண்ண விரும்புகிறேன், அதுக்கு என்ன நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தலைமை யோசித்து லார்ஜர் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே பிளான் பண்ணி அவங்களுக்கு உண்டான விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். ஓகே சார், அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சேகர் பாபு அவர்கள், அவர் நீங்கள் நடத்தக்கூடிய மாநாடு, அதாவது முருகன் மாநாடு ஜூன் 22 மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட போகுது. அதை சங்கிகள் மாநாடுன்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு. அதுவும் காசு கலெக்ஷன் பண்ணி, நீங்கள்லாம் காசு கலெக்ஷன் பண்ணி ஏமாற்றி அந்த மாதிரி பண்ணுறதா சொல்கிறாரு. இவங்களுக்கு இதே தான் வேலையாக போச்சு. இந்த சேகர் பாபு அவர்களுக்கும் சரி, இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சரி, இவங்க ஹிந்துக்கள் எந்த ஒரு முடிவும் எடுத்து செயல்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கடுப்பாயிடுறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ அவங்களுக்கு புரியல, இந்த கோயிலோட நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, கோயில் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. அதே மாதிரி கடவுள் ஒன்றும் அவங்க சொத்து கிடையாது. நாங்கள் சார் கேன் வி டேக் த பர்மிஷன் டு செலிப்ரேட் முருகன் ஜெயந்தி அப்படின்லாம் கேட்கணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் நடத்துறீங்களா முருகன் மாநாடுன்னு, நீங்கள் எப்படி நடத்துறீங்க? அந்த மாதிரி தானே எல்லாருக்கும்.
ஸோ இது எல்லாருமே கலந்து கொள்ள வேண்டிய ஒரு மாநாடு. எல்லா முருக பக்தர்களும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இஷ்ட தெய்வம் முருகன். என் பேர் கார்த்தின்னு வச்சது காரணம், எனக்கு என் தாய் தந்தையருக்கும் இஷ்ட தெய்வம் முருகன், எனக்கும் இஷ்ட தெய்வம் முருகன். ஸோ அதனால் முருகனை கொண்டாடுறதுக்கு என்னங்க பிரச்சனை? தமிழை தான் ஒழுங்காக கொண்டாட மாட்டேங்கிறீங்க. இன்ஃபேக்ட் தமிழை நீங்கள் ஒழுங்காக கொண்டாடி இருந்தீங்கன்னா, திருப்புகழை விட தமிழை எவ்வளோ அழகாக கொண்டு போகிறது வேறு. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திருப்புகழை உங்களால் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முத்தை தர 10 திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குரு வர என ஓ தும், இந்த வடிவேல் மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா முருகரோட பெருமை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முருகர் ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி குடியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மனசுலையும் குடியிருக்காரு. ஸோ இதை நாங்கள் கொண்டாடியே ஆகும். எங்களை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இன்ஃபேக்ட் நீதிமன்றங்கள் இங்கே இருக்குது. நீதிமன்றங்கள் ஷுட் பி அப்ரைஸ்ட் ஆஃப் த ஃபேக்ட் எவ்ரி டைம். நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணும்போது, இந்த மண்ணை சார்ந்து மண்ணின் நம்பிக்கையை சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணும்போது, இது ஒரு இந்த போலீஸுக்கு பர்மிஷன் கொடுக்காம, அதுக்கப்புறமா தேவையில்லாத இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு மினிஸ்டரோட வேலையை அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணுறது. எத்தனை கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, அதில் செலவு பண்ணுறதை விட்டுட்டு அட்டென்ஷனை இதில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அதாங்க ஒரு சீனியர் லீடர் வரும்போது, சீனியர் லீடர் கூட கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது செருப்பு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மினிஸ்டர். அப்போ இவரோட குவாலிட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ இவரை பற்றி இதெல்லாம் அவர் பேசாமல் இருக்கிறது பெட்ரு. இல்லை நாங்கள் பேச ஆரம்பித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து இருக்குது. நான் கடைசி ஒரே ஒரு கேள்வி. அதாவது மோடி அவர்கள் வந்து பதவியேற்று 11 ஆண்டுகாலம் முடிச்சுட்டு 12வது ஆண்டு காலம் அடியெடுத்து வைக்கிறாரு. நீங்கள் மோடி அவர்கள் நேர்லேயே மீட் பண்ணியிருக்கீங்க ஒன் டைமு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு 11 வருஷம் அவருடைய சாதனைகள் என்ன இதில்? சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல ஆங்கிளில் நான் இதை டிஸ்கிரைப் பண்ணலாம். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர், இதில் இந்தியாவோட மிலிட்ரி மைட்டை மட்டும் நம்ம காட்டல, நம்ம டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரெங்த்தையும் காட்டியிருக்கோம். எத்தனை நாடுகளுக்கு மோடி சும்மா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கு எல்லா நாடுகளும் நமக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? மோடி அப்படிங்கிற ஒரு தலைமை, இந்தியா அப்படிங்கிற பிராண்ட், அந்த பிராண்டோட ஒரிஜினல் வேல்யூவை ரியலைஸ் பண்ண வச்சவர் திரு மோடி அவர்கள். உலகம் எங்கும் இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டுங்க, இது இட்ஸ் அ குளோபல் வில்லேஜ். அப்போ பிராண்ட் இந்தியானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தடத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வந்து பதிச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாதுங்க, பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. சசி தரூரை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார், ஆப்போசிஷன் லீடர்ஸை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார். யார் அனுப்புகிறாங்க? கனிமொழி அக்கா வந்து வெளிநாட்டில் போய் இந்தியாவின் பெருமையை பேசுது. இதை விட சாணக்கியத்தனம் என்ன இருக்க முடியும்? ஸோ ஆகையினால மோடி அவர்கள் அப்படின்னா செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட், டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட், சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ். எல்லாரோட எஃபர்ட்ஸும் எடுக்கணும். நம்ம யாருக்குமே வந்து 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படிலாம் இல்லை, எல்லாரோட எஃபர்ட்டும் எடுக்கிறோம், அதற்குண்டான பெனிஃபிட்டையும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ அக்ராஸ் செக்டார்ஸ், நான் டிஃபென்ஸ் மட்டும் தான் பேசியிருக்கேன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், பேசிக் நெசசிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. உடனே நீங்கள் கேட்கலாம், ஆல் இஸ் ஃபேர் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? தெர் ஆர் சம் கிளிச்சஸ். எஸ், ஆல்வேஸ் தேர் வில் பி கிளிச்சஸ். பட் எங்கள் இன்டென்ட் என்ன? மோடிஜி அவர்களோட இன்டென்ட் என்ன? எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும். அதற்குண்டான எனர்ஜியை, ஃபோக்கஸை, சொன்ன விஷயங்களை 370லேருந்து ராம் மந்திர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து 1 by 1 நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. இது வேறு யாராலையுமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் தகுதி கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அற்புதமான கருத்துக்களை இளைய பேரல் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றிண்ணே. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.